ஒரு கோடி எங்கும் உண்டு இந்த பெண் பூ ஒன்று உள்ளதா யார் இந்த ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரொவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொவியில் வந்து பார்த்தோம்னா சூப்பராக ஒரு லவ் சாங் எடிட்டர் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். எப்படி எடிட் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். இந்த அலர்ட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ண வரோம். ஆப்க்கான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. ஆப் ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. எடிட் பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெசன்டேஷன் நான் வந்து மேக் வந்து பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, சிம்பிளாக வந்து கீழே வந்து டேரெக்டாக ஒரு லிங்க் இருக்கும்போது கிளிக் பண்ணி ஆப் இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ தான் சொல்ல போகிறேன் எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. மொத்தம் ஒரு ஃபோர் ஸ்டெப் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக்கு எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த பிக்கை வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் மேலே ரைட் சைட் டபுள் 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்ஸில் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த பிக் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தோன்னா இப்போ குரூப்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த குரூப் லேயருக்கு கீழே எடுத்துன்னு போய்டுவாங்க. எடுத்துன்னு போய்ட்டு குரூப் எண்டு வரையும் போய்ட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அப்படியே வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க. சென்டர் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், பேக்கில் ஆட் பண்ண சேம் பிக்கு வந்து நீங்கள் எந்த ஆப்பில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. நான் பார்த்தா ஃபோட்டோ ரூம் ஆப்லாம் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் அண்ட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து ஜூம் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக வந்து இது மாதிரி வந்து அந்த சர்க்கிளுக்கு வந்து சென்டராக வரணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துனாங்க. கீழே பார்த்தோன்னா அந்த குரூப் லேயருக்கு மேலே வந்து செட் பண்ணிங்க. நல்லா செட் பண்ணிட்டு மேலே பேக்ரவுண்ட் இருக்கும் அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ட்ராப் கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் வால்யூம் வந்து கரெக்டாக வந்து 50% செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேயரில் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு இங்கே பார்த்தோன்னா கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து போயிட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு கீஃபேம் வந்து ஆட் பண்ணுங்கள். எண்டில் போய்ட்டு ஒரு கீஃபேம் வந்து இந்த ஏரோ கீழே போகிறோம் அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபுல்லாக வால்யூம் வந்து -1 வந்து செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த குரூப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி மாஸ்க்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு மாஸ்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து அந்த சூப்பரான அந்த இதில் வந்து ரிப்பில் சொல்லலாம் ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் செட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒரு குரூப் லேயர் இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் எண்டில் பண்ணால் சேம் அதே மாதிரி ஒரு 2 குரூப் லேயர் இருக்கும். ஓகே, அந்த குரூப் லேயர் எப்படி பிக் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக போயிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு நார்மலாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் வந்து பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி குரூப் லேயருக்கு எடுத்து வந்துடுங்க. ஓகே, வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிக்கை கிளிக் பண்ணுங்கள். பிக்கை கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் ஏரோக்கு ஒரு கீஃபேம் வந்து ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி எண்டில் வந்து போய்ட்டு அங்கே ஒரு கீஃபேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜ் அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி இது மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இடத்துக்கு போய்ட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் செட் பண்ணுற கர்வ் வந்து கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மேலே குரூப் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போய்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி மாஸ்க்கு கிளிக் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு மாஸ்க்கு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே ஒரு குரூப் லேயர் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு இங்கே சொன்ன மாதிரி இங்கே ஒரு குரூப் லேயர் இருக்கும். ஓகே, அதே சேம் மெத்தட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 5:13 வந்து புக் மார்க் வந்து போயிடுங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. மீடியா வந்து போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா பேக்கில் ஆட் பண்ண போகிற பிக் வந்து கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணி ஃபில் கம்ஸில் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துடுவாங்க. இந்த லிரிக்ஸ்க்கு டவுனில் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லிரிக்ஸ்க்கான எண்டு எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள். அது வரைக்கும் கரெக்டாக வந்து போயிடுங்க. 16:003 வரையும் போகுது. இப்போ அந்த இமேஜ் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இது மாதிரி இமேஜ் வந்து மூவிங் வந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள் இமேஜில் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே சர்ச் ஆகிக்கலாம் டைல்ஸ் வந்து சர்ச் வந்து கொடுங்க. டைல்ஸ் சர்ச் பண்ண சொல்ல டாப்பில் பார்த்தோன்னா அவங்க வந்து TILES சர்ச் பண்ணுங்கள். டாப்பில் ரிசல்ட் வரும். ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து போயிட்டு கீழே ஒரு மிரர்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் வந்து கொடுத்துங்க. எனேபிள் வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி அலைன் பண்ணி செட் பண்ணிங்க. இங்கே சம் சேஞ்செலாம் பண்ணுறதா இருக்கும். இமேஜ் வந்து ஒரு 4:5 ரேஷியோ வந்தால் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் வந்து ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் இருந்துச்சுன்னா மேலே பாருங்கள் இப்போ லிரிக் இங்கே இருக்குன்னா இந்த லிரிக்கு எதனா சேஞ்ச் பண்ணால் இந்த இங்கே இந்த புக் மார்க் வந்து போயிட்டு
அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஒரு புக் மார்க் வந்திருக்கும். அந்த புக் மார்க்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ரிவிக்கு வந்து மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதா நீங்கள் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போனால் சிம்பிளாக வந்துட்டு பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் காலில் ஏரோக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.